சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு. உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார். இந்த வார டெல்லி லீக்ஸில் என்னென்ன தகவலை சொல்ல இருக்கிறார் வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நல்ல கடும் குளிருக்கிடையே தாங்கள் என்னுடன் பேசுவது, நான் உடல்நிலை சரியில்லாத இருந்தாலும் இன்று ஹனுமன் ஜெயந்தி வேறு, இன்று அமாவாசை வேறு, அனைத்து வினைகளையும் சடங்குகளை எல்லாம் முடித்துவிட்டு தங்களுடன் பேசுகிறேன். இன்று 5 லீக்ஸ் இருக்கு, 5 லீக்ஸ், டெல்லி லீக்ஸ். சென்சேஷனல், வேற எந்த இதுலையும் கிடைக்காது உங்களுக்கு எக்ஸப்ட் சாணக்கியா. ஐ எம் டெல்லிங் யூ, ஐ கேன் சேலஞ்ச் யூ. கண்டிப்பா சார். ஃபர்ஸ்ட் விஷயமே, நீங்க டெல்லியில நீங்க இப்ப குளிர் தாங்கலன்றீங்க, பட் ஆனா ரொம்ப ஒரு ஹாட்டான ஒரு முக்கியமான மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. நிர்வாச்சன் சதன் அப்படின்ற பில்டிங்ல எலெக்ஷன் கமிஷன் அங்க ஆலோசனை நடக்கிறது. எல்லா மாநிலங்களுக்கு கூடிய எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளும் முகாமிட்டுள்ளதாக ஒரு தகவல். எதற்கு மீட்டிங்? ஏர்லி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷனா என்னன்னு பல யூகங்கள் இருக்கிறது. வாட்ஸ் ஹேப்பனிங் சார்? வியாழக்கிழமை 11ஆம் தேதி ஜனவரி மாதம் காலை 11 மணிக்கு அனைத்து இந்திய தேர்தல் கமிஷனர், மாநில தேர்தல் கமிஷனர்கள் கூட்டத்தை ராஜீவ்குமார் என்று தேர்தல் தலைமை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கூட்டியிருக்கிறார். 3 நாள் நடக்கக்கூடிய இந்த கூட்டம் 2024 லோக்சபா தேர்தலுடைய தேதியை நிர்ணயிப்பதற்காக இருக்கும். ஒரே ஒரு நிமிடத்தில் நான் டெல்லி லீக்ஸ் மூலமாக சில பிரத்யேக செய்திகளை, எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி, ஸ்கூப், நியூ டெல்லி லீக்ஸ். இந்த கூட்டம் 3 நாள் நடக்க இருக்கிறது. மத்திய உளவுத்துறை அதிகாரிகளும் மத்திய உள்துறை அதிகாரிகளும் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப் போன்ற அதிகாரிகள் மொத்தம் 140 பேர் அட்டெண்ட் பண்றாங்க இந்த கூட்டத்துல. அவ்வளோ பெரிய மேசிவ் ப்ரிப்பரேஷன் ஃபார் 2024 எலெக்ஷன். அதுல பிரேக்கிங் நியூஸ், டெல்லி லீக்ஸ் சொன்னமான இன்று ஆரம்பித்திருப்பது 2 கால அட்டவணைகளை அவர்கள் தயாரித்திருப்பதாக நான் பிரத்யேக செய்தியாக சொல்லுகிறேன். ஏப்ரல் 11, இன்றிலிருந்து கரெக்டா 3 மாசம் கழிச்சு ரமேஷ், அருண், ஏப்ரல் 11க்கு முதல் கட்ட தேர்தல் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதற்கான ஆயத்தங்களை மத்திய தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. அதுதான் டெல்லி லீக்ஸ். ஏப்ரல் 11 இல்ல 12 இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2-3 விண்டோ இருக்கு. ஏன்னா மத்திய போலீஸ் படையினர் ஒரு இடத்திலிருந்து, உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், மதுரையிலிருந்து பெங்களூர் போக வேண்டும் என்றால் 2 நாள் பயணமாகும். அதற்கு சிறப்பு விமானங்கள் ஏற்படுத்த வேண்டும். அந்த வாக்குச்சாவடிகள், வாக்கு எண்ணிக்கை அளிக்கக்கூடிய அதிகாரிகள், இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணியாகணும். அதுக்கெல்லாம் இப்போ ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில. அதெல்லாம் முடிச்சுட்டாங்கன்னா என்ன பொறுத்து மட்டும் ஒரு ஸ்கூப் டெல்லி லீக்ஸ் என்ன என்று கேட்டால், ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் ஆணையம் கட்டளையிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் சொல்றாங்க டெல்லியில. அது மே 11 மட்டும் போகும். 7 ஃபேஸ் சொல்றாங்க. சோ இதுதான் நான் பிரத்யேக செய்தி. நான் அடுத்த வீடியோவில் நான் பிரத்யேகமாக சொல்லுகிறேன். ஓகே சார். நம்ம இந்த எலெக்ஷன் கமிஷன் சூட்டோட சூடா கேட்டது போலயே ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்டே தீரணும். நமது நேயர்கள் பெரும்பாலானோர் இந்த செய்தியை பார்த்திருப்பார்கள் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க தான் இதை பிரேக் பண்ணீங்க நேத்து. மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது 2G கேஸ் அப்படின்றது நீங்க கொடுத்த பிரேக்கிங். அடுத்த 1 மாசம் ரொம்ப குரூஷியல் பீரியட், ஃபாஸ்ட் பேஸ்ட் ஹியரிங் நடக்க இருப்பதாக நீங்க சொல்லிருக்கீங்க. என்ன பேக்ரவுண்ட்ல சார் இது எப்படி நடக்க? 2G கேஸ் என்பது குறைந்தது 3 மாதத்திற்குள் முடித்தாக வேண்டும் என்று கால அட்டவணை போட்டு 3 மாதத்திற்குள் தீர்ப்பு வழங்கி விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். ராஜா கனிமொழிகளை சுதந்திரமாக விடுவித்த ஓபி சைனி கோர்ட்டுக்கு எதிராக வந்தது சிபிஐ. அந்த கேஸ் தான் நடந்துட்டு இருக்கு டெல்லி ஹைகோர்ட்டில். விசாரணைகள் ஆரம்பித்து விட்டன, பாதி நிலையில் இருக்கிறது. அந்த விசாரணை சூடு பறக்க இருக்கிறது. பிரதி தினமும் நான் கோர்ட்டிலிருந்து சில அறிக்கைகளை, நான் அஃபிடவிட்ஸ் எல்லாம் என் வாட்ஸ்அப் மூலமாக படித்து வருகிறேன். ஒன்றே ஒன்று
கனிமொழியும் ஆர் ராஜாவும் தேர்தலுக்கு முன்னாடியே மீண்டும் ஜெயிலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அருண். அதாவது கன்விக்ஷன் வாங்கி தரக்கூடிய அளவுக்கு கேஸ் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கா போயிட்டு இருக்கா. இருக்கு இப்போ ஸ்பீடா போய் இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணையின்படி மற்ற இது ஒரு 10 வருஷம் ஆச்சு, இழுத்துட்டே இருக்காங்க. வி மஸ்ட் கம் டு 4 ஜட்ஜி ரிட்டையர் ஆயிட்டாங்க. அது கண்டது முழுக்கலுமே மும்பையில் இருக்கக்கூடிய பண முதலாளிகள், பண வியாபாரிகள் என்றெல்லாம் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வது கேஸ. குஜராத்தில் இருக்கிறது டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல வேணுங்கிறது. ஆர் ராஜா வந்து எல்லாம் எனக்கு தமிழ், அவருக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. என்ன ஒரு 7,000 பக்கத்தை டிரான்ஸ்லேட் பண்றதுன்னா 6 மாசம் ஆகும் வரும் காலத்தா. இப்ப குஜராத்தில வேணுங்கிறார் ஒரு தொழிலதிபர். அந்த அந்த அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ காலத்தா வேண்டுமென்றே சட்டத்தின் நுணுக்கங்கள், சட்டம் ஒரு இருட்டறை, அந்த இருட்டறையில் ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் பண்ணி காலதாமதம் செய்வதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆக இந்த 2C கேஸ் என்பது அருண் கூடிய விரைவில் நிர்ணயிக்கப்படும். காலதாமதம் இருந்தாலும் இந்த ஒரு சூழ்நிலை என்பது ஆர் ராஜாவிற்கும் கனிமொழிக்கும் சில தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் என்று தான் வழக்கறிஞர்கள் 2 தரப்பு வழிகள் கூறுகிறார்கள். இது வந்து நம்ம பாக்குறோம், இது லீடிங் அப் டு 2024 லோக்சபா போல்ஸ். இந்த கிரிப் வந்து நம்ம ஒரு பிப்ரவரிக்குள்ள இந்த 1 மந்த் ஆஃப் ஹியரிங், மார்ச்சுக்குள்ள தீர்ப்பு, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாமா? ஃபாஸ்ட் பேஸ்டா எதிர்பார்க்கலாம். அவர்கள் நீதிபதி வந்து இந்த வருடம் அக்டோபர் நவம்பரில் ஓய்வு பெறுவதை முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 2024 பொது தேர்தலில் இது ஒரு பிரச்சனையாகுமே தவிர நீதி கிடைக்குமா என்பதுதான் சந்தேகம். அதைத்தான் வேண்டுமென்றே செய்கிறார்கள் அரசியல்வாதிகளும் சரி. அரசியல்வாதிகள் தொழிலதிபர்களுடன் சேர்ந்து கொண்டு கைகோர்த்து கொண்டு காலதாமதம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்நோக்கம். 2G ரிசல்ட் வரக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு என்ன ஒண்ணு சாபிடேஜ் பண்ணலாம், சதி திட்டம் செய்யலாம். ஓகே, சோ 2G கேஸ் வந்து நம்ம பாக்குறோம் அடுத்த கட்டத்தை ஏற்படும்னு சொல்றீங்க. முக்கியமான விஷயம், நேற்று நம்ம பிரேக் ஆனதை பாக்குறோம் சார். காங்கிரஸ் கட்சி ராம ஜென்ம பூமியில் நடைபெற உள்ள சம்போக்ஷ நிகழ்ச்சியை புறக்கணிப்பதாக. காங்கிரஸ்னாலே சிரிப்பு தான் வருது. எல்லாரும் வாய் அடைச்சு சிரிக்கிறாங்க வட இந்தியாவில். ஏன் தெரியுமோ, நாங்கள் ராமர் கோவிலுக்கு அழைப்பிதழ் கொடுத்து 10 நாள் ஆச்சு, அவங்க முடிவெடுக்கிறதுக்கு 10 நாள் ஆச்சு. இப்ப ஜெயராம் ரமேஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இது RSS ஃபங்க்ஷன், இது பிஜேபி ஃபங்க்ஷன், நாங்க போக மாட்டோம்ட்டு. ஆக மொத்தம் ராமர் கோவிலை திறந்து விட்டது நான் தான் என்று மால் தட்டி கொள்ளும் காங்கிரஸ் ஏன் இப்பொழுது பின்வாங்குகிறது? இதெல்லாம் கேட்க வேண்டாமா? ஒரு கேள்வி வருமோ இல்லையோ? சோ காங்கிரஸ் என்பது அழிந்து ஒழிந்து மரணம் அடைந்து விட்டது வட இந்தியாவில். அதை பற்றி பேசவே வேண்டாம். அரசியல் ரீதியாக பார்த்தால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 8-9 ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் காங்கிரசுக்கு அமைப்பே கிடையாது அருண். உத்தரப்பிரதேசம், பீகார்ல டெபாசிட் போகுதுங்க. சிங்கிள் சீட் தரேங்கிறாங்க தேஜஸ்வி யாதவ் லோக்சபால காங்கிரஸுக்கு. இவங்க 400 சீட்டு 500 சீட்டுங்க, கேண்டிடேட்டே கிடையாது. காங்கிரஸ் பங்கிறாங்களே, என்னது? யாருக்கு போய் கேட்கிறாங்க? இந்த மழை காலத்தில் மண்புழு நாகப்பாம்பு என்ற யோஜனையில் அது அப்படியே பண்ணுமா, ஒரு குறி வந்து தட்டி போடும் அந்த மண்புழு. அந்த மாதிரி காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ் இஸ் ஈக்குவல் டு மண்புழு. அது இட் கேனாட் பைட் எனிவன். இட்ஸ் நாட் நாகப்பாம்பு. இந்த நம்ம பாக்குறோம் காங்கிரஸ் கட்சியிலேயே வந்து இதுக்கு ஒரு டிசன்டான குரல்கள் எழுந்திருக்கிறது. பலர் வந்து ஆச்சாரிய பிரமோத் மகாஜன், பலர் வந்து பாக்குறோம் காங்கிரஸ் கட்சியின் இந்த முடிவை எதிர்க்கின்றனர். திஸ் இஸ் ஹர்ட்டிங் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் காங்கிரஸ் காரியகர்த்தாஸ் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ல அவங்க வர்றதை பாக்குறோம். பலர் வந்து வீரபத்ர சிங்கோட பையன், ஹிமாச்சல் முதல்வரோட முன்னாள் முதல்வரோட பையன், அவர் வந்து இன்விடேஷன் கொடுத்து போறேன், யார் சொன்னாலும் நான் போக தான் போறேன் அப்படின்றாரு. சோ காங்கிரஸ் கட்சி டிவைடடா இந்த காங்கிரஸ் லீடர்ஷிப்? காங்கிரஸ் கட்சி டிவைடட். காங்கிரஸ் கட்சி வந்து முஸ்லிம் கட்சி ஆகிவிட்டது, இந்துக்களுக்கு விரோத கட்சி ஆகிவிட்டது. அதைத்தானே ஏகே ஆண்டனி 2014 ஆண்டு தோல்வி அடைந்ததுடைய காரணத்தை சொன்னார். அதை வேண்டுமென்றே மீண்டும் 2019 மீண்டும் 2024 காங்கிரஸ் நிலைப்பாட்ட வேண்டும் என்றால் அது காங்கிரஸ் வந்து ஒரு ஹிந்து விரோத கட்சி ஆகிவிட்டது என்ற வர்ணனையைத்தான் ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணனும் வீரபத்ர சிங்குடைய மகன் ஜோதித் சிங்கும் சொல்லுகிறார்கள். சோ ஆக மொத்தம் ஒரு கட்டமைப்பு என்ன என்று கேட்டால் இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ராகுல் காந்தி எலெக்ஷன் ஒரு பூனல் போட்டுடுவாரு, இல்லைன்னா வாய்மூண்டின்னு இருப்பாரு. ராமர் கோவில் அப்பதான் ஞாபகம் வரும், அப்பெல்லாம் மறந்துடுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு அயல்நாட்டில் போய் ராகுல் காந்தியே சொல்லியிருக்காரு, இந்துக்களுக்கு விரோதமானது முஸ்லீம் கட்சி, முஸ்லீம் இந்தியாவில் செக்யூலர் பார்ட்டிலாம் சொல்லியிருக்காரு. இந்து தான் RSS தான் கம்யூனல்னு சொல்றாரு. வெளில போய் ஒரு வளர்றாரு அவர். யாருக்குமே ஒரு
ஒரு வாய்க்கு கட்டுப்பாடே கிடையாது அவருக்கு. அதனால காங்கிரஸ் வட இந்தியாவில் அடித்து மடிந்து ஒடிந்து விட்டது. சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் தேர்தலுடைய போக்குகளை பார்த்தால் ஓட்டு வாங்கியிருக்கேன் சொன்னாங்கன்னு கூட, ஐயா நீ சீட்ல தானப்பா இருக்கணும், சீட் அவங்க பிஜேபி தட்டி போட்டாங்களே, சத்தீஸ்கர்ல கூட தட்டி போயிட்டாங்களே. அதற்கு மூல காரணம் இந்துக்களுக்காகவே வரக்கூடிய ஒரு கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நிலைநாட்டி விட்டார்கள். இந்த விஷயத்துல வந்து நம்ம பாக்குறோம், இப்போ நீங்க சொன்னதுபடி ஹிந்தி ஹார்ட்லேண்ட் அங்க ஃபுல்லா வந்து காங்கிரஸ்க்கு கட்டமைப்பு இல்லை அப்படின்னா கூட வரக்கூடியது ஒரு மக்களவை தேர்தல், அது காங்கிரஸ் ஓட்டு போடலாம்னு நினைச்சா கூட இந்த ஒரு விஷயத்துக்காகவே கூட மக்கள் வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்து நகர்ந்து போவாங்களோ? கண்டிப்பா காங்கிரஸ் என்பது வட இந்தியாவில் ஒரு சிங்கிள் டிஜிட் அலையன்ஸ் ஆயிடுச்சு. மம்தா பானர்ஜி 3 சீட் தரேங்கிறாங்க, நிதிஷ்குமார் வந்து 3 சீட் தரேங்கிறாங்க, உத்தவ் தாக்கரே 5 சீட் தரேங்கிறாங்க, நம்ம மு.க. ஸ்டாலின் கருணாநிதி மகன் திமுக சொல்லுகிறார்கள் 5 சீட்டு, மினிமம் 3 மேக்சிமம் 5ன்னு. எல்லாமே சிங்கிள் டிஜிட்டா இருந்து அவங்க டோட்டல் வின் பண்றது எப்படிங்க அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்? unless you get 160 to 170 seats காங்கிரஸ் அலோன் நடக்காது. என்னை பொறுத்து மட்டும் 30 சீட்டுக்கு மேல காங்கிரஸ் ஜெயிக்காதுன்னு நினைக்கிறேன் வட இந்தியாவில். தமிழ்நாட்டோட சும்மா ஊடகங்களிலும் நெறியாளர்களிடமே ஒரு பரபரப்பு இருக்குமே தவிர வட இந்தியாவில் கசகசப்பு தான் இருக்கிறது காங்கிரஸை பற்றி. அந்த ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் என்பவர் ஓப்பனா சேலஞ்ச் பண்றாரு, என்னை கட்சி விட்டு நீக்குன்னுட்டு. அவருக்கு ஏஐசிசி மெம்பர், சிடபிள்யூசி எல்லாம் பார்த்துக்குதான். பிரியங்கா காந்திக்கு ரொம்ப கிட்டக்க, ராகுல் காந்திக்கு ரொம்ப கிட்டக்க, ராஜீவ் காந்தி கிட்ட இருந்தார் சின்ன வயசுல. அவர் நன்றாக தெரியும். அவர் ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணம்னு பேர் அவருக்கு. அவர் ஒரு தீவிர ஹிந்துவாதி. உத்தரப்பிரதேசத்தில் இந்துக்களுக்காக சொல்லுவார்கள். சோ அப்படி இருக்கக்கூடிய கட்டமைப்பை பார்த்தால் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸே டிவைடா இருக்கே. உத்தரப்பிரதேசத்துல 394 அசம்பிளி சீட்ல காங்கிரஸுக்கு டெபாசிட் போச்சு அருண், ஞாபகம் இருக்கும் இல்லையா? சோ அந்த பின்னணியில் பார்த்தால் காங்கிரஸ் என்பது அடிந்து ஒடிந்து மறைந்து மரணம் அடைந்து விட்டது. அவர் பழைய காலத்துல நெடுஞ்செழி அப்படிதான் பேச, வட்டைந்து ஒடைஞ்சு மறைந்து எடுத்தது, அந்த மாதிரிதான் இதே உடைந்து விட்டது. காங்கிரஸ் செத்து போச்சுங்க, காங்கிரஸ் இல்லவே இல்லைங்க யாரும். அது இந்து விரோத கட்சி, அது வந்து ஒரு இந்து விரோத கட்சியாக மாறிவிட்டதாகத்தான் வட இந்தியர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப பாருங்க, காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றதுதான் கேட்குது. கம்யூனிஸ்ட் கட்சி நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக? அது ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷன் போய் சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷன் அது என்ன சம்பந்தம்? சுப்ரீம் கோர்ட் தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு. நேச்சுரலி யாரும் இப்போ எங்க வீட்டுல ஒரு கல்யாணம்னு நான் தான் முன்னாடி நிற்பேன், அருணா வந்து நிற்பார் முன்னாடி, இல்ல ரங்கராஜ் பாண்டே வந்து நிற்பாரா? ஆர்எஸ்எஸ் மோடியை முன்னிறுத்துகிறார்கள், காங்கிரஸ் நிறுத்துவாங்க போய். ஏங்க மல்லிகார்ஜுன் கர்கேக்கு சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, இந்த மாதிரி எல்லாம் இன்விடேஷன் கொடுத்தா கூட வந்து கிடையாது அவருக்கு. ராமர் மந்திர் அவருக்கு என்ன சிப்பாடான்ட்டு போறாரு. அவர்களுக்கு முக்கியமானது முஸ்லீம் வாக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது அவர்களுக்கு. நீங்க சொன்னதேதான் பல பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் சொல்றாங்க. நமக்கு ஹிந்து ஓட்ஸ் கிடைக்காது அப்படின்னா கூட, இந்துத்துவ ஓட்ஸ் கிடைக்காதுன்னா கூட அட்லீஸ்ட் மைனாரிட்டி ஓட்ஸ் நம்ம தக்க வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் அட் ஆல் அதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ரீஜனல் பார்ட்டிஸ் அவர்களிடம் இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்ஸையும் காங்கிரஸ் அட்லீஸ்ட் இந்த மூவ் மூலியமாவது ஈர்ப்பார்களா அல்லது இருப்பதையும் இழப்பார்களா? இருப்பதையும் ஏற்பார்கள். செகண்ட் பாயிண்ட் தான் எனக்கு இருக்குது. they will lose it. காரணம் என்ன என்று கேட்டால், ரமேஷ், அருண், தமிழ்நாடு எடுத்துக்கொள்ளுங்கள், உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி கமாண்டிங் பொசிஷன் அபவுட் 39% ஆஃப் முஸ்லீம் ஓட்ஸ். அதுல காங்கிரஸ் உள்ள அப்படி ஊர் முடியும், கம்யூனிஸ்ட் கட்சி பிரிக்க முடியாது. தமிழ்நாட்டில் குறிப்பாக என்னை பொறுத்து மட்டும் கேட்டீங்களே ஆனால், எடப்பாடி பழனிசாமி உள்ள பூந்துட்டு குழப்பறாரு போட்டு. காங்கிரஸுக்கு ஓட்டு போகுமா, பிஜேபிக்கு வருமா, காங்கிரஸ் பாஜகவுக்கு போகுமா, திமுகவுக்கு போகுமா, எல்லாம் தெரியல இன்னும். எது இருப்பினும் திமுக என்பது ஒரு சிறுபான்மையினருக்கு நலத்தில் இருக்கக்கூடிய கட்சி, கிறிஸ்தவர் முஸ்லீம். அதனால இந்து பந்திக்கு தீபாவளி கூட வாழ்த்து சொல்வது கிடையாது. இதே சமயத்தில் தாங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன், 2019, 2014 அம்மையார் ஜெயலலிதா அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக இருந்த பொழுது தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள், ராமர் கோவிலை கட்டுவதற்கு அதிமுக சிறந்த பாடுபடும் என்று. இப்பொழுது நம்ம எஸ்டிபிஐ மீட்டிங் போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, அவருடைய ஸ்டாண்ட் என்ன? அவர் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க விஹெச்பி போய்.
அங்க போய் சேர்ந்துன்னா காங்கிரஸ் இருக்கிற நிலைமை தானே வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு. அவர் ஓட்டு சிறுபான்மை ஓட்டு வந்துருமா அப்படி? இல்ல திமுக பிரிக்க முடியுமா? சோ இந்த குழப்பத்தில் தான் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள் காங்கிரசும் சரி மாநில கட்சிகளும் சரி என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஒரு அதுதான் டெல்லி கேட்டாண்ட லீக்ஸ் கூட அதுதான் டெல்லி லீக்ஸ் கூட நான் இருப்பதை தாத்பரியத்தை உண்மையாக சொல்லுகிறேன், மறைக்காமல் சொல்லுகிறேன். பல காங்கிரஸ் தலைவர்களும் நான் பேசி இருப்பதனால் அவர்களாம் மனம் நொந்து இருக்கிறார். கமல்நாத் உள்பட. கமல்நாத் காங்கிரஸுக்கு ஹனுமான் கோவில் 72 அடி ஹனுமான் கோவில் கட்டினேன்னு சொல்றாரு. இப்ப இதே காங்கிரஸ் எப்படி பண்ணிட்டு எப்படி வரும்? போதாத குறைக்கு இன்று ஹனுமன் ஜெயந்தி வேற. இன்னைக்கு காலையில் நான் பேசினேன் அவரிடம். ஹனுமன் ஜெயந்திக்கு வாழ்த்து தெரிவித்தார். எனக்கு தொலைபேசி போபாலில் இருந்து பேசி ஆப்த நண்பர். அவரே மனத்தை விட்டு பேசுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சி தான் காங்கிரஸுக்கு அடுத்து எடுத்து ராஜகோபால் ஓப்பனா சொல்றாரு. இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு நன்றாக புரியும். ஆனா வெளில சொல்ல மாட்டாங்க. நான் என்னுடைய சாணக்கியன் நேர்கள் மூலமாக அருண் ராஜகோபாலன் பேட்டியில் தெள்ள தெளிவாக நான் காங்கிரஸ் ஊழியர்களுக்கும் காங்கிரஸ் பலகாலமாக தேசியவாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு சொல்ல வேண்டும் என்றால், காங்கிரஸ் இரண்டுபட்டு விட்டது. மல்லிகார்ஜுன் கர்கேக்கும் சோனியா காந்திக்கும், மல்லிகார்ஜுன் கர்கே ராகுல் காந்திக்கும் மாபெரும் கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பித்து விட்டது. இவர் பாட்டுங்க சீட் ஷேரிங் போயிட்டு பாரத் ஜோடோ யாத்திரான்னு போறாரு. என்னங்க அது? யாருங்க சீட் ஷேரிங் பண்ண போறாங்க? திமுக சீட்டு இப்ப யாரு போய் கேட்பாங்க? எப்ப பார்த்தாலும் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நாங்க மணிப்பூர்ல இருந்தோம், நாகாலாந்துல இருந்தோம். நாளைக்கு முடிவு பண்ணி ஆகணும். 45 நாள் தான் இருக்குது. ஒரு தலைவர் இல்லை, நீதி இல்லை, நியமனம் இல்லை, காமன் மினிமம் ப்ரோக்ராம் கிடையாது. என்னதான் பண்ண போறீங்க இப்ப? இதுதான் டெல்லி லீக்ஸ். இதுதான் தாத்பரியம். முதல் கட்ட கருத்து இதுதான் அருண். நீங்க சொன்னதுனால இந்த கொஸ்டின்ல இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். இந்தி கூட்டணியினுடைய சீட் ஷேரிங்க்கு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. வெஸ்ட் பெங்கால்ல சொல்றாங்க, மம்தா தீதி சொல்றாங்க, வெஸ்ட் பெங்கால நாங்க பாத்துக்கிறோம், உங்க எல்லாத்துக்கும் 2 தொகுதி தரோம், நீங்க தேசிய லெவல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 300 தொகுதிகள்ல காங்கிரஸ் நிக்கணும், மீதி 243 தொகுதிகள்ல மாநில கட்சிகளா நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மகாராஷ்டிரால பார்த்தா போன முறை 20 சீட்ல இருந்த காங்கிரஸ் இம்முறை நாங்க இந்த டைம் என்சிபியும் உடஞ்சிருக்கு, சிவசேனா உடஞ்சிருக்கு, எங்களுக்கு 25 வேணும்னு கேட்க அவங்க 2 பேரும் மொத்தமாவே உங்களுக்கு இந்த முறை 15 தான் அப்படின்னு அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல். இதே போல பல மாநிலங்கள், தமிழ்நாட்டுல பாக்குறோம், போன முறை 10 நின்றாங்க, புதுச்சேரியும் சேர்த்து. இம்முறை 14 கேட்கறாங்க. ஆனா வர எது கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது பார்த்தோம்னா 6 7 தான். சீட்டே குறையுது. பஞ்சாப்லயும் டெல்லியிலையும் ஆம் ஆத்மி பங்கு பிரிக்க தயாராக இருக்கிறது. போதாக்குறைக்கு குஜராத் கோவாலையும் ஆம் ஆத்மி சீட்டு கேட்பதா தகவல். இந்தி கூட்டணியில இந்த சீட் ஷேரிங் நடக்கிறது ஒரே கலைபரமா இருக்கு. காங்கிரஸ் எந்த நிலையில் இருக்கிறது? இதுவரை இல்லாத அளவுக்கு குறைவான தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட போகிறதா? காங்கிரஸ் அவல நிலையில் இருக்கிறது. காங்கிரசிற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கை கிடையாது. 300 இடம் நீங்க இப்ப சொன்னீங்களே, கேண்டிடேட் இருக்காங்களாப்பா? 300 இடத்துக்கு கேண்டிடேட் இருக்காங்களா? உத்தரப்பிரதேசத்துல 15 போட்டு அப்ப அகிலேஷ் யாதவ் என்ன பண்ண போறாரு? அது தவிர இன்னொரு டெல்லி லீக்ஸ் நான் இன்னொரு முக்கியமான சொல்லணும். என்கிட்ட இப்பதான் ஒரு எஸ்எம்எஸ் வந்தது நம்ம பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த எஸ்எம்எஸ் இந்தியில இருக்குது. இந்தியில படிச்சு காமிச்சிருந்தா உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு, மாயாவதி இந்தி கூட்டணி சேர்த்துக் கொண்டால் அகிலேஷ் யாதவருடைய சமாஜ்வாதி பார்ட்டி வெளியே சென்று விடும் என்று. சோ சோனியா காந்தி அங்க ஒரு ஃபிங்கர் பண்றாங்க, அப்படி விரல விட்டு ஆட்டுறாங்க, டு பிரிங் மாயாவதி. இதுக்காக இப்ப தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே கூத்துப்பாங்களா? டிஎம்கே வச்சிருந்து உத்தரப்பிரதேசத்தை அகிலேஷ் யாதவ் வச்சிருக்கீங்க, மாயாவதி எதிரி அவளுக்கு. அவரை ஏன் கூப்பிடுறீங்க போய்? சோனியா காந்தியுடைய தவறு அது. ஆக மொத்தம் அகிலேஷை விரட்ட வேண்டும் என்ற எண்ணமா? அதற்குத்தானே கமல்நாத் சொன்னார் அகிலேஷ் யாதவ பத்தி பேசிட்டே. அதே சொல்ல யார்? அகிலேஷ் டிகிலேஷ் அப்படிங்கிறார், சிக்கலெட் அப்படிங்கிறார், சிக்கலேஷ். மல்லிகார்ஜுன் கார்கே ஜேடியு ஆளுங்கள்லாம் கர்கே பிர்கே சர்கே சக்கரே அப்படின்லாம் சொல்றாங்க. கேவலமா பேசுகிறார்கள். அதுதான் ஒரு மன வருத்தமாக இருக்கு. கர்கே எவ்வளவு பெரிய ஆளு, தலித் லீடர். அவரை போய் கர்கே பிர்கேங்கிறது நிதிஷ்குமாருடைய லெப்டினன்ட் ஆளு பீகார்ல. சோ அவர்களுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. இது நடுவுல சிபிஐ ராஜா, டி ராஜா, நம்ம ஊர்ல இருக்காரு பாருங்க, அவர் புகைப்படத்தில் விடுவாரே தவிர அவருக்கு என்று ஒரு கொள்கையோ இதுவோ சீதாராம் யெச்சூரியுடன் பிரிந்து இருக்கிறார்கள். ஆனா ஒன்னாயிடுவாங்க. அவருடன் இந்த கன்னியாகுமார் என்பவர் சிபிஐல இருந்து ராஜினாமா செய்து காங்கிரஸ் சொன்னாரு. அவர் ஜேஎன்யூல இருந்தாரு, அவர் போயிட்டார் வெளில. என்னதான் நடக்குது காங்கிரஸ்ல? இந்தி கூட்டணியின் கலைபரத்தை பத்தி பேசணும். ஒரு முக்கியமான விஷயம் பத்தியும் கேட்கணும் சார். நம்ம காங்கிரஸ் கட்சி ராமர் கோவில் சம்பரோக்ஷணத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்க, மறுபக்கம் இந்தி கூட்டணியினுடைய தலைவர் பிரதமர் மோடி அவர்கள்
ராமர் கோவில் அமைவதற்கு வரலாற்றில் அந்த வரலாற்றை பார்த்தோம்னா 500 ஆண்டு போராட்டத்துல பார்த்தோம்னா மிக முக்கிய பங்காற்றியவர். ராமரத யாத்திரையை நடத்தியவர், கரசேவையை முன்னிருந்து மேற்கொண்டவர் திரு எல்.கே. அத்வானி. அவர் அழைக்கப்பட்டிருந்தார். தற்போது அவர் அயோத்தி செல்வது உறுதியாகி இருக்கிறது. அவர் அயோத்தி வர இருப்பதை விஹெச்பி ஓட செயல் தலைவர் அலோக் குமார் உறுதிப்படுத்தி இருக்கிறார். மீண்டும் அயோத்தி வருகிறார் அத்வானி. உங்களுடைய கரண்ட் எமோஷன்ஸ்? அவருடைய மகத்தான சேவை என்பது எழுத்தில் அடங்காதது, பேச முடியாது. அவ்வளவு பண்ணியிருக்காரு. ஒண்ணு இல்லை, ரெண்டு இல்லை, எவ்வளவு நாள் டூர் பண்ணியிருக்காரு. அந்த லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் தன்னுடைய உடல்நிலை 94 வயதானாலும் அவரை ஏர் ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு போறாங்க. நேர அங்க பிரைம் மினிஸ்டருடைய மானிட்டரிங் பேர்ல அவங்க அந்த 22ஆம் தேதி அவரை அழைத்து செல்வதாக. அதே மாதிரி டாக்டர் மோடி மனோஜ் ஜோஷி, அதே மாதிரி அசோக் சிங்கல் அவரும் போறாரு. அசோக் சிங்கல் நம்மிடையே இல்லை. அசோக் சிங்கல் தான் முன்னாடி நிறுத்தியவர் அந்த விஹெச்பி, விஸ்வ இந்து பரிஷத்துக்கு. அதுக்கு தான் சாத்வி ரீதாம்பரா, சாத்வி உமா பாரதிலாம் அதுக்கு அதில் போட்டி போட்டாங்க. அதையும் தவிர பால்ராஜ் தாக்கரே, இந்து சமராட்டினுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா ஒரு வீரர், அவருடைய மகன் போக மாட்டேங்கிறாரு பாருங்க. அவங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு வேணும், பிஜேபிக்கு எதிர்த்து இருக்கணும். இதுதாங்க பாலிடிக்ஸ். அத்வானி போவது என்பது சிறப்பு அம்சம். கடைசி நிமிஷம் மட்டும் அதை நீங்க கேள்விக்குறியா வைத்துக் கொள்ளலாம். யூ கேன் கீப் தி ஃபிங்கர் கிராஸ்ட். ஏன்னா உடல்நிலை மூலமாக குளிர் நான் இப்படி இவ்வளவு குளிர் உட்கார்ந்துருக்கேன். அவரால் முடியுமா? அதுல எவ்வளவு 94 வயசு சும்மா இல்லை. அவரால் பேச முடிவதில்லை. சில விஷயங்கள் எல்லாம் நான் பொது மடியில் சொல்லுவது தடினம். அவருடைய வாயிலிருந்து தண்ணி ஒழுகுகிறது. அதெல்லாம் பேசுறது கஷ்டப்படுறாரு, புரிந்து கொள்வது கஷ்டப்படுகிறார். எது இருப்பினும் அவருக்கு ஒரு உத்வேகம் இருக்கிறது. அது முதுமையின் காரணம்தான். அவர் இல்லாட்டா இந்த ராம யாத்திரை கிடையாது. அதற்கு உறுதியாக இருந்தவர் வெங்கையா நாயுடு, பிரமோத் மகாஜன், நரேந்திர மோடி போன்றவர்கள் தானே இருந்தார்கள். அவர்களில் நிறைய பேர் இப்ப வெங்கையா நாயுடுவும் இருக்காரு. அவர் வைஸ் பிரசிடென்டா இருந்ததுனால அவரும் போப்பரான்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ நரேந்திர மோடி தான் ஆர்கனைஸ் பண்றாரு பாரத் ஜோடோ யாத்திராக்கு. அவரும் இருந்தாரு, முதல்ல பண்ணது காஷ்மீர்ல இருந்து குஜராத் மட்டும் ராம்நாத் யாத்திரா. இல்ல அங்கே ஒன்று அவர் 1989ல குஜராத்திலிருந்து காஷ்மீர் அயோத்தியா வழியாக சென்றார். ஒரு மாபெரும் ஒரு யாத்திரை. ஏக்தா யாத்திராவா இல்ல சம்திங் ஐ ஃபர்காட் தி நேம். பாரத் ஜோடோ யாத்திரை ராகுல் காந்தி காப்பி பண்ணிருக்காரு. அதுவும் தோல்வி ஆயிடுச்சு. யாருமே பஸ்ல தானே போறாரு, யாத்திரை இருக்காரு. பாரத் ஜோடோ பஸ் யாத்திரை. இதுல அத்வானி அவர்கள் செல்ல இருப்பது இது ஃபுல்லா மானிட்டர் பண்றது பிரதமர் மோடி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த விஷயத்துல வேற ஏதாவது அப்டேட்ஸ் கிடைக்குமா? ஸ்பெஷல் ஃபிளைட் ஏதாவது சொன்னீங்களே நீங்க, அது வேற அது ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். பாதுகாப்பு காரணமாக அதை வெளியே சொல்லுவதில்லை. அதையும் தவிர அவர் உடல்நிலையும் சரியில்லை. சில சமயங்களில் அவர் பேசுவது கூட கடினமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு நிற்க வைப்பார்களே தவிர வயோதிகம் சோடியம் லெவல்லாம் ரொம்ப, அதெல்லாம் பொடிப்படியா நான் சொல்லக்கூடாது. பெரியவர் அது அந்த நிலைமை யாருக்குன்னா வரலாம், எனக்கு வரலாம், அனைவருக்கும் வரலாம். சோ அதை பற்றி சித்தரிப்பது தவறு. எடப்பாடி பழனிசாமி போவாரா போக மாட்டார், அதை பத்தி சொல்லுங்க சார். அதான் நாட்டு கேட்டு இருக்காங்க சார். அருண் அவருடைய நிலைமை என்ன? போக மாட்டேன்னா இந்து ஓட்டு போயிடும், போறேன்னா இந்து ஓட்டு போயிடும். ரெண்டுத்தையும் அவர் ஆட்சி முடிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய திசங்கு சொல்கிற நிலை தான் இப்பொழுது. திமுக ரெடியா இருக்காங்க. அவங்க போக மாட்டேன், சனாதன தர்மம், பசுமூத்திரம் சொல்லிட்டே இருக்காங்க அவங்க. பட் எடப்பாடி பழனிசாமி விபூதி எல்லாம் கூட எடுத்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அவர் விபூதி போட்டிக்கிறது கிடையாது இப்பெல்லாம். எஸ்டிபிஐ மகாநாடு போயிட்டு வந்த பிறகு. ஸோ கேட்ச் 22 சிச்சுவேஷன்ல இபிஎஸ் அவர்கள் போன்ற இந்தி கூட்டணியிலும் இல்லாமல் பாஜக கூட்டணியில் இல்லாதவர்களும் ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அதான் நவீன் பட்நாயக், ஒய்எஸ்ஆர் ஜெகன் ரெட்டி, ஈவன் கே சந்திரசேகர் ராவ். அவர் போவதா போக மாட்டாரா? ஆர்டிகல் 370 ஹாஸ்பிட்டல் அவர் பொண்ணு. இது ஒரு பிரச்சனையாகிவிட்டது அருண். வட இந்தியாவில் either you are with ராம் மந்திர் or you are against மந்திர் மாத்திட்டாங்க எல்லாம். இப்ப பாருங்க, நான் இருக்கக்கூடிய இடத்தில் குறைந்தது ஒரு 500 வியாபாரிகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மின் விளக்குகள் போட்டு தோரணங்கள் கட்டி கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் நேற்றிலிருந்து.
டெல்லியில் முக்கியமாக 3-4 மார்க்கெட் இருக்கிறது. கரோல்பாக் மார்க்கெட், சரோஜினி நகர் மார்க்கெட், லாஜ்பத் மார்க்கெட் என்றெல்லாம். அந்த இடத்துல எல்லாம் இப்ப கிருஷ்ணா நகர் மார்க்கெட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அனுப்புவாங்க. அங்கெல்லாம் ஃபுல் ஸ்டெச் தீபாவளி மாதிரி பண்றாங்க. ராமர் மந்திர் வந்தாச்சு, எல்லா வீட்டுக்கும் அக்ஷதை வேற கொடுக்குறாங்க. சோ இதுல எவ்வளவு நடந்துட்டு இருக்குது. இத்தனை ஒரு பொது மக்களுடைய இட் இஸ் a people's movement now. அதைத்தானே உசுப்பி விட்டார் நரேந்திர மோடி. பாருங்க, அது முடிச்ச உடனே இந்த இந்த பிராண பிரதிஷ்டா முடிஞ்ச உடனேயுமே பிப்ரவரி 14 துபாய் போறாரு. அங்க ஒரு இந்து கோயில் திறக்க வைக்கிறாரு. அமித்ஷா ஒரு 5-6 இந்து கோயில ஸ்ரீநகர்லயும், ஜம்முலையும், காஞ்சி காமகோடி பீடம், சிங்கேரி மடம் இவர்களுக்கு இடம் கொடுத்து அவங்கள கோயில் கட்ட. திருப்பதி தேவஸ்தானம் மாபெரும் கோயில் கட்டிக்கிறாங்க. 500 கோடி செலவு, பெரிய கோயில் வருது. சோ இதெல்லாம் ஒரு கோவிலே இனாகுரேஷன் ஆஃப் டெம்பிள்ஸ் பண்ணி விட்டாங்களே. வளர்ச்சி திட்டத்தின் கூடவே இது செய்வது, அதுதான் சொல்றாங்க வளர்ச்சி திட்டம் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு இந்துத்துவான்ட்டு. சோ நம்ம பார்க்க இருக்கிறது ரொம்ப சீரீஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அடுத்த 1 month and 2 monthsல இருக்கும்ன்றீங்க. நிச்சயம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக சூடு பறக்கக்கூடிய நிலைப்பும் என்பதுதான் என்னுடைய டெல்லி லீக்ஸ். அருண், ரொம்ப நன்றி சார், இத்தனை நேரம் நம்மோட இணைந்து டெல்லி லீக்ஸில் பல தகவல்களை சுவாரஸ்யமாக சொன்னதற்காக. நமஸ்தே.